நேர்களே, தமிழ்நாட்டில் இந்த கொரோனா காலத்தில் பெரும் அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது டாஸ்மாக் விவகாரம். டாஸ்மாக் திறப்புக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்த மக்கள் நீதி மய்யம், பாமக மாதிரியான கட்சிகள் சட்ட போராட்டம் நடத்த அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை இன்று பதிவு செய்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த். டாஸ்மாக் கடைகளை இந்த நேரத்தில் மறுபடி திறந்தால் ஆட்சிக்கு வரும் கனவை மறந்துவிட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த். இன்றைய விவாதத்தின் கேள்வி, ரஜினியின் எச்சரிக்கை அக்கறையா அரசியலா? இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ், ரஜினிகாந்த் மீது பேரன்பு கொண்ட திரு பரத் மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக கவிஞர் ஸ்நேகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலர் திரு வன்னியரசு, மேலும் விருந்தினர்களும் இணைய இருக்கிறார்கள். நான் திரு பரத் கிட்டேருந்து நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி பெறத்தான் திரு பரத், மீண்டும் ஆட்சிக்கு வரும் கனவை மறந்துவிட வேண்டும் என்று ரஜினிகாந்த் யாரை எச்சரிக்கிறார்? கண்டிப்பா இது வந்து ஒரு அரசுக்கான எச்சரிக்கையா தான் இது இருக்க போகுது. எந்த ரொம்ப தெளிவு, எந்த அரசு? மாநில அரசு தான். ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் போய் அவங்க வந்து மேல்முறையீடு பண்றாங்க. மக்கள் நீதி மய்யம் ஒரு கேவியட் போட்டிருக்காங்க. இந்த நிலைமையில வேற யார் அவர் சொல்ல போறாரு? நம்ம டோன்ட் ட்ரை டு ரீட் டூ மச் பிட்வீன் தி லைன்ஸ். இல்ல, சரியா புரிஞ்சுக்கிறதா நோக்கம். டாஸ்மாக் கடையை திறக்கிற அதிமுக ஆட்சி வர முடியாதுன்னு ஒரு கடுமையான பொசிஷன் எடுக்கிறார், மற்ற கட்சிகளும் எடுக்கிறாங்க. டாஸ்மாக் திறக்க வழிவகுத்தது அமித்ஷா அமைச்சகத்துடைய உத்தரவு. அதன் ஊடாகத்தான் மாநில அரசுகள் திறக்க முடியுது. மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கை நரேந்திர மோடியின் பாஜகவுக்கு பொருந்தாதான்? சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேனே. இப்போ மக்கள் நீதி மய்யம் கேஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் திறப்பது தவறான ஒரு முன்னுதாரணம் கேஸ் போட்டிருக்காங்க. ஏன் அவங்க வந்து அப்ப வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் டாஸ்மாக்கு எதிர்ப்பு, மிச்ச ஊரெல்லாம் டாஸ்மாக் இருந்தா இல்ல? இப்ப டெல்லியில கெஜ்ரிவால் அவங்கள வந்து ஆதரிக்கக்கூடியவர், அவர் டெல்லியில 70% அதிக வச்சு வித்திருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல அந்த ஒரு கேள்வி வச்சு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அவங்க ஆபரேட் பண்றாங்க, புரிஞ்சுக்கிறோம். அவங்க மத்திய அரசையும் கடுமையா எதிர்க்கிறாங்க. மக்கள் நீதி மய்யத்தை நீங்க ரொம்ப போக்கஸ் பண்றீங்க, அது காரணமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் இப்போ அப்படின்னா திமுக கேட்பாங்க. திமுகவே அன்னைக்கு வந்து கருப்பு சட்டை அணிந்து 15 நிமிட போராட்டம் நடத்திருக்காங்க. அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற மார்க்சிஸ்ட் பினராயி விஜயன் வந்து எசென்சியல் ஐட்டம்ஸ்ல லிக்கரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எசென்சியல் ஐட்டம்ஸ்ல வந்து இருங்க ஒரு நிமிஷம். எசென்சியல் ஐட்டம்ஸ்ல வந்து பஞ்சாப்ல ஆன்லைன்ல லிக்கர் சேல்ஸ். என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த் சொல்லிய ஒரு கருத்து இந்த சூழ்நிலையில், அதாவது இப்ப கோயம்பேடு ஒரு ஹாட் பெட்டா இருக்கு, நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல இருந்து எப்படி வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் டாஸ்மாகை திறந்தால் ரெண்டு விஷயம் போயிடும். ஒன்னு சோசியல் டிஸ்டன்சிங், ரெண்டாவது அந்த இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். இப்போ இம்யூனிட்டி, அந்த கோபத்தை மாநில அரசு மேல வைக்கிற திரு ரஜினிகாந்த் ஏன் மத்திய அரசு மேல வைக்கல? அதிமுக சாஃப்ட் டார்கெட்ங்கிறதுனாலயா? நான் வந்து ஏன் வைக்கல அப்படின்னு சொல்றது என்னோட கடமை இல்ல. பட் ஒரு விஷயம், எந்த இடத்துல யாரை நோக்கி வச்சிருக்கான்றத நான் இந்த இடத்துல ஐ அம் ரீடிங் இட் வெரி கிளியர்லி. மாநில அரசு ஹேண்டில் பண்ணலன்னு தான் இப்ப அந்த பிரச்சனை என்ன ஆச்சு? கொண்டு போய் என்ன சொல்லிருக்காங்க? மக்கள் நீதி மய்யமும் மீதி 3 பேரும் அந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? நீங்கள் கூறியவற்றை சரிவர பின்படுத்தவில்லை, அந்த ரூல்ஸா ஃபாலோ பண்ணல, சோசியல் டிஸ்டன்சிங் இல்ல, இப்படி நிறைய போய் இதை வந்து க்ளோஸ் பண்ண சொன்னது தமிழ்நாடு டாஸ்மாக் தான். தமிழ்நாடுல ஹைகோர்ட் ஹஸ் பாஸ்ட் a stricture, இவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ மத்திய அரசு பத்தி சைலண்டா இருக்கிறாரு, அதுக்கு நீங்க இந்த விளக்கம் கொடுக்குறீங்க. பட் இந்த கருத்துல, அவர் சொல்லக்கூடிய கருத்துல, டாஸ்மாக் எதிர்ப்பு கருத்துல எதிர்க்கட்சிகளிடையே ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அவர் சொன்ன விஷயத்த ஒரு புறந்தள்ளி வச்சுட்டு, அந்த கருத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, அந்த நேரத்தை பார்த்தோம்னா அவர் சொல்லக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வியப்பை ஏற்படுத்துது. டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடிய முடிவை தமிழ்நாடு அரசு அறிவிப்பது 4ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதி. இடையில கோர்ட்டு அனுமதி கொடுக்குது, கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க, போர்க்கொடி தூக்குறாங்க, கடைகள் திறக்கப்படுது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குது, பெருங்கூட்டம் நிற்குது, நூற்றுக்கணக்கான கோடி வியாபாரம் நடக்குது, பிறகு தடை வருது. இவ்வளவு நடந்த போது பேசாத ரஜினிகாந்த் இன்னைக்கு பேசுவது வியப்பை ஏற்படுத்தும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் தேதி கடைகள் திறக்கப்படுகிறது. அன்னைக்கு 7ஆம் தேதி எதிர்கட்சிகள் ஒரு 15 நிமிட போராட்டம் நடத்துறாங்க கருப்பு சட்டை அணிந்து.
அதை தொடர்ந்து கேஸ் ஃபைல் ஆகுது. கேஸ வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. கேஸ்ல ஷட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணலன்னு ஷட் பண்ணதுக்கு அப்புறமா மேல்முறையீடு பண்ணும்போது அதிர்ச்சி அளிக்கிறது. இங்க கொடுத்ததுக்கு அப்புறமா என்னைக்கு மேல்முறையீடு பண்றீங்க? எதிர்க்கலாங்கிற கேள்வி வருது. திறக்கும் போது எதிர்க்கல, திறக்கணும்னு அறிவிச்ச போது எதிர்க்கல, திறக்கும் போது எதிர்க்கல, திறக்கும் போது எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாக்க உங்களுக்கு இப்போ அவ்வளவு சைலண்டா இன்னைக்கு எதிர்க்கும் போது அதான் அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கடந்த 4 நாட்களாக நீங்களே பாத்தீங்க. இந்த லிக்கர் ஷாப் திறந்ததுக்கு அப்புறமா நம்ம தொலைக்காட்சியில ஒரு செய்தி பார்த்தோம். விழுப்புரத்துல எங்கேயோ ஒருத்தர் வந்து டாஸ்மாக் கியூல நின்னவருக்கு கொரோனான்ற செய்தியை நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டாவது கிரைம் ரேட்ஸ் கம்மியா இருந்தது போய் இந்த டாஸ்மாக்கு அப்புறமா 8-9 தேதிகள் ரிப்போர்ட் ஆன கிரைம்ஸ். என்னை பொறுத்தவரை ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு போது ஐ டோன்ட் வாண்ட் டு டைசெக்ட் டூ மச் இட். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த 2 நாட்கள் டாஸ்மாக் திறந்ததுக்கு பின்னாடி கிரைம் ரேட் கூடிச்சு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சோஷியல் டிஸ்டன்சிங் பின்பற்றப்படவில்லை, அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த் சொல்லி அந்த கருத்தை நான் இஷ்யூ பேச நான் பாக்குறேனே தவிர நேத்து சொன்னாரா, இன்னைக்கு சொன்னாரா, நாளைக்கு சொன்னாரான்ற இஷ்யூல நான் இதுக்கு போல. டைமிங் இஸ் வெரி ரைட். ஏன்னா அவர் மேல்முறையீடு மாநில அரசு மேல்முறையீடு பண்ணி அதுல கேவியட் போட்டு மக்கள் நீதி மையம் உட்காரும் போது ரஜினிகாந்த் சொல்றது எனக்கு தப்பா தெரியல. இந்த இடத்துல பாயிண்ட் டேக்கன். திரு கோவை செல்வராஜ், ரஜினி விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை லேசா புறந்தள்ள முடியுமா? சாமானியர்களுடைய எண்ணத்தை இந்த விவகாரத்துல திரு ரஜினிகாந்த் பிரதிபலிக்கிறதா நினைக்கலையா? அதாவது மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றத யாரும் எந்த மக்களும் நம்புறதில்லை, யாரும் ஏற்றுக்க போறதில்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் 234 தொகுதிகளையும் நான் போட்டியிடுவேன், வேட்பாளர் நிறுத்துவேன், ஆட்சிக்கு வருவேனாரு. அதுக்கப்புறம் ஜோசிகாரன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த கனவை அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் வெளியிடும் போது அந்த பாடல் காட்சிகளை வெளியிடும் போது மட்டும் ஏதாவது ஒரு வசனத்தை பேசி அந்த அப்பாவி தொண்டர்கள் பாவம் அந்த பால் அபிஷேகம் பண்றாங்களே கட் அவுட் இருக்கு. இந்த 45 நாள்ல ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் அந்த குடும்பங்களுக்காவது கொடுத்துருக்கலாமே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில, நாடு ஒரு அசாதாரண சூழ்நிலையில ஒருத்தருக்கு ஒரு பைசா உதவி பண்ணாத ஒருத்தர் வந்து அவர் சொல்லக்கூடிய செய்தியில ஒரு மெரிட் இருக்கிறதா பார்க்கலையா? மதுக்கடைகளை திறக்காதீங்க, அது ஆபத்துன்னு அவர் மட்டுமா சொல்றாரு? சார், ஒரு தமிழ்நாடு நீ ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரசிகர்கிட்ட பல கோடி சம்பாதிச்சுட்டு ஒரு 10 பைசா இக்கட்டான நேரத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை செலவு பண்ண மாட்டாரு, ஒருத்தர் கொடுக்க மாட்டாரு. காவேரி சூழல் 1 கோடி கொடுக்குறாரு, கொடுக்க மாட்டாரு, சும்மா பொய் சொல்லிட்டே இருப்பாரு. இவர் சொல்றது என்ன? இவர் அரசியல் கட்சி தலைவரா? இவர் ஒரு கட்சி வச்சிருக்காரா? ஒரு இயக்கம் வச்சிருக்காரு? ஒண்ணும் கிடையாது. நாட்டில் குடிமகனுக்கு உரிமை இருக்குல்ல கருத்து சொல்ல, பேட்டி கொடுக்கறது, ட்விட்டர்ல விடுறது, இதுதான் வேலை சார். அவர் சொல்றதெல்லாம் ஒரு கணக்குல எடுத்து அவர் யார் சொல்றது நீங்க கேக்குறீங்க? அவர் சொல்றது தவறா? அவர் சொல்றதுல என்ன அநியாயம்? அவர் சொல்றது தவறல்ல, அவர் சொல்றது மொத்தமாக வந்து வடிகட்ட பொய்ன்னு சொல்றேன் நான். சார், மதுக்கடைகளை திறக்காதீங்கன்னு ரஜினிகாந்த் மட்டுமா சார் சொல்றாரு? எதிர்கட்சிகள் மட்டுமா சார் சொல்றாங்க? உங்க தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களா? வடிகட்டி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ற கேளுங்க. அவங்க எல்லாம் நிரந்தரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுடைய பிரச்சனையில பங்கு பெறாங்க. ஒரு அரசியல் கட்சி சொல்லுதுன்னா அதுக்கு நான் மரியாதை கொடுக்கிறோம், மதிப்பு கொடுக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம சும்மா இவரு நினைச்சப்பல்ல ஒரு அறிக்கை விடுற சொல்ற இவர்தெல்லாம் வந்து கணக்குல வைக்க, எந்த கணக்குல வைக்கிறது? இவர் அரசியல் கட்சி தலைவர்னு சொல்றதா? அவர் யாருன்னு கேக்குறார் பரத். என்ன உதவி செஞ்சாருன்னு கேக்குறார் பரத். அவர் யாருக்கு என்ன செய்யறாரு? எந்த மக்களுக்கு என்ன செய்யறாரு? பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துருவாங்க. இந்த முறை நான் எல்லா கண்கூடா பார்த்தது ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக ரஜினிகாந்த் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு. ரஜினிகாந்த் என்ன செஞ்சாரு சார்? அவர் பதில் வாங்கிட்டு உங்கள்ட்ட மீண்டும் வரேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அவருக்கு பதில் வாங்க. நான் பேசுறது கருத்து பதிவு செஞ்சீங்க திரு பரத். அவர் பேசும்போது நான் பேசணும். இல்ல இல்ல ரேடியோ பாயிண்ட் திரு செல்வராஜ், நான் பரத் கிட்ட பதில் வாங்கிட்டு வரேன். யாரு அவரோட தகுதியை, அவருடைய லோக்கல் ஸ்டாண்டியை கேக்குறீங்க திரு? ஒரு விஷயம் நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக இந்த முறை இந்த கொரோனா ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன செய்யப்பட்டது, திரைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ரஜினி என்னென்ன பண்ணாரு, ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் நமக்கு நிலவரமா தெரியும். நான் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சார். எங்கேயோ கோடியில் இருக்கிற குறிஞ்சிப்பாடின்ற ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் என் நம்பரை கண்டுபிடிச்சு எனக்கு போன் போட்டு ஏதாவது முடியுமா, கஷ்டத்துல இருக்கேன்னு கேட்டப்போ நான் ஆதாரம்
அங்க இருக்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஹெல்ப் பண்ணாத சூழ்நிலையில் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிற ரஜினி மன்றத்திலிருந்து அவர்கள் இல்லத்திற்கு 8 மணி நேரத்தில் பொருட்கள் போய் சேர்ந்தது. நான் போய் சொல்லல, ரஜினி மக்கள் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை களப்பணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு இருக்காங்க. இது டவுட்டே கிடையாது. செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் கேட்கறது என்ன தப்பு? ரெண்டாவது, இது ரஜினிகாந்த் மட்டுமல்ல, பாமக கேட்ட அரசியல் பண்றாங்க. ரஜினி அரசியல் பண்ணாங்க இல்லைன்னு கேட்கவே கூடாதா? பொதுமக்கள் எல்லாரும் அரசியலுக்கு வந்து கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி நான் ஒரு மினிஸ்டர் ஆனாதான் கேட்க முடியுமோ, ஒரு கட்சி இருந்தா கேட்க முடியும். இது மக்கள் மன்றத்துல ரஜினி வச்சிருக்காரு. கமலஹாசன் நீதிமன்றத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு. அவர் அதை வந்து முன்னின்று போராடுறாரு. இங்க ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தை வச்சு போராடுறாரு. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் எலெக்ட் செய்யப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. they should answer us. சும்மா புறங்காட்ட இவர் கேட்டாதான் சொல்லுவேன். எதுக்கு இந்த செலக்டிவ் ஆன்சரிங்? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நானும் டாக்ஸ் பே பண்றேன், நான் இந்த நாட்டின் குடிமகன். எனக்கு இது இல்லைன்னா கிளாரிஃபை பண்ணுங்க. நான் உங்களை மறுத்து பேசுங்க. நீங்க மறுத்து பேசுறத நாங்க எதுக்க போறது இல்லை. ஆனா யாரு ரஜினிகாந்த் கேட்கிற இவங்களே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரஜினி எங்கள் அரசியல் பாராட்டிய போதுன்னு நமது அம்மால மிகப்பெரிய கட்டுரைகள் போட்டாப்ப ரஜினிகாந்த் யாரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு எதிர்த்து சொல்லும் போது ரஜினிகாந்த் யாரு கேள்வி கேட்கறது அது ரொம்ப ஆச்சரியமாவும் பதில் சொல்றதே தெரியல. இல்ல நான் சொல்றேன், அவர் பேசி முடிக்கட்டும். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றது வந்து நான் கேட்கிறேன், இந்த ஆட்சி கனவு காண வேண்டாம். இது ஒன்றும் கனவு இல்ல, இது நிஜம். அரசாங்கம் நடத்துறது நிஜ வாழ்க்கை, சினிமாங்கிறது போலி வாழ்க்கை. சினிமா வேற, அரசு வேற. அரசு நடத்துறதுல எல்லா மக்களையும் பார்க்கணும். ஒரு மருத்துவர் சொல்றாரு, மது அருந்திட்டு இருந்தவங்க திடீர்னு நிறுத்தினாங்கன்னா அவங்க பிரச்சனையாகும். எல்லா விதத்தையும் பார்க்கணும் சார். நான் ஒரு நிமிஷம் சார். எல்லா இந்தியா முழுவதும் 95% மதுக்கடைகள் இருக்கா இல்லையா சார்? எல்லாம் அந்த மாநிலத்தில் சார். கர்நாடகாவில் கியூவில் நின்று ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து வாங்கலையா சார்? அங்க என்ன அப்படி வாங்க கூடாதுங்கிறதானே சார் அக்கறை? ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தாங்கன்னா கொரோனா வரும் சார். சொல்லுங்க, அதானே சார் அக்கறை? அவங்க வேற, அதனால தானே இந்த கேள்வியே சார். வெளிமாநில நான் சொல்ற கேளுங்க சார். வெளிமாநிலத்தில் போய் வாங்கி குடிச்சு அங்க போய் தகராறாகி பிரச்சனையாகி வர வேண்டாம். அதனால அவங்கள வந்து ஒரு 30% பேர் அந்த மதுவுக்கு அடிமையானவங்க இருக்காங்க. அவங்களையும் பார்க்கணும், எல்லா மக்களையும் பார்க்கணும் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அரசாங்கங்கிறது வந்து ஏதோ ஒரு சாரருக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் இந்த சேர்ந்தது தான் அரசாங்கம். அரசாங்கம் என்பது என்ன? எல்லாரும் பொதுவான அரசாங்கம் தான். அதாவது சும்மா பேசுறது வாய் கலகா பேசிக்கலாம். மக்களையும் பாருங்க, நீங்க எல்லா மக்களையும் பாருங்க. இது ஒண்ணு அரசாங்கம் வேணும் விரும்பி கொண்டு வர்றது இல்ல. அரசாங்கத்துக்கு இதுல விருப்பமே கிடையாது. மதுவை கொண்டு உங்களுக்கு விருப்பமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் போறீங்க, கோர்ட் ஹை கோர்ட் தடை போட்டுடுச்சு. சரி, ஏத்துக்க வேண்டியதானே? அதுவும் தடை காலம் தானே சார். அரசாங்கம் ஒரு சில நாட்கள் பொறுத்துக்க முடியாதா சார்? பேச கொடுங்க சார் நீங்க முதல்ல. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு, அந்த முடிவுல நீதிமன்றம் தலையிடவே முடியாதுங்கறத இவங்க கொள்கை. அதனால தான் சொல்ல மது விக்கிறது கொள்கை முடிவுன்னு ஃபைட் பண்ணாது நல்லாவா சார் இருக்கு? அது நியாயமா இருக்கா சார்? என்ன நல்லாவா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனையே கிடையாது சார். நீங்க சும்மா இதெல்லாம் நீங்க சமூக விலகலை கடைபிடிக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தா கூட நாங்க வந்து மது விற்போம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை கோர்ட்ல போய் எடுப்பது அப்படிங்கிறது நியாயமாப்படுதா உங்களுக்கு? இது எங்க கொள்கை முடிவு, மதுவை விற்கிறது இந்த காலத்துல விற்கிறது கொள்கை முடிவு சார். அதாவது மது விற்பனைங்கிறது வந்து யாரு எல்லாரும் வீட்டில் போய் கூட்டிட்டு வர்றதில்ல. அவங்கள வந்து வேற வழியே இல்லை சார். அவங்க வந்து குடிக்கிறவங்கள வந்து என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து வேற மாநிலத்துக்கு போகாம இருக்க மாட்டாங்க. ஆந்திராக்கு போயிருவான், தெலுங்கானா போயிருவான். அடிச்சிருங்க சார், அடிச்சுதான் சார் வச்சிருக்கீங்க. எல்லா மக்களும் நிறைய பேசிருக்கோம் சார். இது பார்டர் அடைச்சு வச்சிருக்கோம், தொடர்ந்து அதை கண்காணிங்க. அதாவது நீங்க சொல்றது எல்லாமே நல்லதா இருக்கும். அரசாங்கம் நடத்தணும், அரசு செயல்படணும், எல்லா மக்களையும் காப்பாற்றணும், எல்லா மக்களுக்கு எல்லா உதவியும் பண்ணணும், எல்லாம் செய்யணும். யாரும் 10 பைசா நிதி கொடுக்க மாட்டாங்க, யாரும் 10 பைசா உதவி பண்ண மாட்டாங்க. கேள்வி மட்டும் கேட்பாங்க. 45 நாள வாயை மூடி வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப சும்மா வந்து ஒரு ஷோ காட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? டாக்டர் சுமந்த், கஜானாவை நிரப்ப நல்ல வழிகள் இருக்கு அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவருடைய ட்வீட்ல குறிப்பிட்டிருக்கிறார். நல்ல வழிகள் இருக்குதானே டாஸ்மாக் தவிர? வாஸ்தவம் தானே? இல்ல ஹரி, நான் பாக்குறது வந்து இந்த ட்வீட்டே வந்து பொதுமக்களிடையே ஒரு சென்டிமெண்ட் உருவாக்கி இருக்கிறது. இந்த டாஸ்மாக்கு எதிராக அதை கேபிட்டலைஸ் பண்ணாலும் போட்டு இலங்கிய நாள் இது வரைக்கும் எத்தனை முறை ட்வீட் பண்ணிருக்காரு, அதை பத்தி இல்ல அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஒரே ஒரு வாட்டி ஒரு நாள் இன்னைக்கு வெயில் இருந்தா போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து அது ஒரு நாள்ல போகாதுன்னாரு. அதுக்கப்புறம் 2வது வாட்டி பிரதமர் அந்த வழக்கு எல்லாரும் பிடிங்க சாயங்காலம் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு அந்த வழக்கோட ஒரு போட்டோ போட்டிருந்தாரு.
அதை தவிர வேற எந்த ட்வீட்டுமே வரலையே. சோ அரசுக்கு உறுதியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு he is entitled, அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் கஜானாவை ரொப்பறதுக்கு வேற வழினா வழியையும் சொல்லலாமே, அறிவுரை கொடுக்கலாமே. என்னுடைய கருத்து இவ்வாறு செய்ய வேண்டும், இந்த நடவடிக்கைகள் எடுத்தால் சிறந்த வழியில இந்த நிதி நெருக்கடியை அரசு சமாளிக்கலாம் அப்படிங்கறதையாவது சொல்லணும். ரெண்டாவது, இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க சொல்ல தவறுறாங்க, அதாவது சும்மா பார்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போவாங்க. அடிப்படையாக இதிலிருந்து வரும் நிதி அரசுக்கு தேவை. நான் இன்னைக்கு காலையில ஒரு பெரிய ஒத்துக்க மாட்டாரு செல்வராஜ் சார். அதெல்லாம் இல்ல அவங்களுக்கு இல்ல, நான் சொல்றேன் ஹரி, அவங்களுக்கு என்னன்னா அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா உடனே கேள்வி வரும், உயிர் முக்கியமா பணம் முக்கியமா, மக்களுடைய உயிரை வச்சுட்டு நீங்க விளையாடுறீங்க, இந்த டயலாக் எல்லாம் வரும். அந்த டயலாக தடுக்கிறதுக்காக அவங்க இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் போயிருவாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறது நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரூட்ல போறாங்களே தவிர வெளிப்படையா மக்கள்கிட்ட போயிட்டு இதை சமாளிப்பது கிட்டத்தட்ட 20,000 கோடி தமிழ்நாட்டுக்கு இழப்பு இன்னியோட நாளையோட 17ஆம் தேதியோட முடியல. அடுத்த 6 மாசம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பாதியோ முக்காலோ தான் வரப்போகுது. எப்படி மக்கள் நல திட்டங்களை செய்ய முடியும்? அதுக்காக நீங்க சாராயம் வித்து தான் செய்யணுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. பட் ஆக்கப்பூர்வமான 80,000 கோடி கடன் வாங்க போறோம் இந்த வருஷம். ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ் கொடுங்க. இப்போ சேலரி கட் பண்ணலாமா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு? சேலரி பென்ஷன் பில் 1,36,000 கோடி சேலரி பென்ஷன் அண்ட் இது வட்டி 1,36,000 கோடியில அதை கட் பண்ணாக்க இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரிப்பாங்களா? இப்ப உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல 4,000 நபர்கள் கூடுதலாக இருக்காங்கன்னு அவங்களே ஒரு ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த 4,000 நபர்களை பணி நீக்கம் செய்யலாமா? ஏதாவது ஒரு வழி சொல்லணும் இல்லையா? அரசுக்கு வருமானம் வர வேண்டும், வருமானம் வந்தாதான் சம்பளம் கொடுக்க முடியும், அதை தவிர மக்கள் நல திட்டங்கள் செய்ய முடியும். குற்றம் சொல்றவங்க ஏன் வழி சொல்லலன்னு கேட்கறீங்க ரஜினிகாந்த் நோக்கி? நான் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. டாஸ்மாக் கடையை திறக்க கூடாதுன்னு சொல்வதற்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு. நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வியும் அதேதான், ஏன் இப்போ போய் திறக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு வேலிட் கொஸ்டின். ஆனால் அதை நிதி நெருக்கடிதான் காரணம் என்று அரசு ஒப்புக்கொள்ளாததுதான் வியப்படிக்கிறது. சும்மா பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க, அங்க மட்டும் ஓபன் பண்ணுங்க கடைகளை, எதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா செய்யணும்? சோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அவங்களால சொல்ல முடியல. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அங்க வந்துருவாங்கல்ல, பாதம்லாம் நிறைய கிடைக்கும் தானே. பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் க்ளோஸ் பண்ணா பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நடுவுல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்துருவாங்க. இல்ல ஹரி, நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? சென்னை மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு போய் டாஸ்மாக் கடைகளுக்கு யார் போனாலும் கைது செய்வோம்னு அறிக்கை வந்ததா இல்லையா? அறிவிப்பு வந்ததா இல்லையா? அப்ப அதே லாஜிக் தானே. அந்த ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போய் மது கடைக்கு போனீங்கன்னா உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு காவல்துறை சொன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்ல. சோ இதெல்லாம் ஒரு சாக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாள்ல 290 கோடி வசூல் ஆகி இருக்கிறது. இது சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாதது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தவறு, அதுல மாற்று கருத்து இல்லை. அதை உறுதிப்படுத்தாமல் அவர்கள் திறந்திருக்க கூடாது, அதுல மாற்று கருத்தே இல்ல. அவங்க செஞ்ச தப்பு. ஆனால் இந்த ஐடியாஸ் எல்லாரும் கொடுக்குறாங்களே ஐடியாஸ், இதுவரை திரு ரஜினிகாந்த் நான் சொல்றேன், யாராவது இந்த 3 மத்திய அரசிடம் பணம் கேளுங்கள். மத்திய அரசு 6,000 கோடி கொடுத்துருக்காங்க போன மாசம், மீதி இருக்குது ஜிஎஸ்டி டியூஸ், அதெல்லாம் வந்தா கூட பற்றாக்குறைக்கு ஒரு பகுதி கூட அது ஈடு செய்யாது. மீதி எப்படி 20,000 கோடிக்கு எங்க போறது? இப்ப லிக்கர் ஷாப் மூடினீங்கன்னா இன்னொரு 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு மூடினாக்க இன்னொரு 30,000 கோடி போகும். நியாயப்படுத்த முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. 40,000 கோடிக்கு எங்க போகுதுங்கிறது யாராவது ஐடியா கொடுக்க சொல்லுங்களேன். ஓகே, யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திரு ஸ்நேகன் அவர்களிடம் விவகாரத்துல சட்ட போராட்டம்லாம் நடத்தியது மக்கள் நீதி மையம். ரஜினியின் கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப லேட்டா வந்த கருத்தா பார்க்குறீங்களா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்களுடைய பதிலுக்கு நான் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி
பரத் வந்து பேசும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்வியை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் பதில் சொன்னார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா, இந்தியா முழுக்க நடக்கலையா, ஏன் மக்கள் நீதி மையம் தமிழ்நாட்டை மட்டுமே குறி வைக்குதுன்னாரு. அது அவருடைய ரஜினி மேல் அவர் வச்சிருக்கிற பாசத்தை காமிக்குதா, அல்லது எதையாவது வந்து முன்னாடி நாங்கள் முந்திக்கிட்டோங்கிறத அந்த இடர்பாடுகளை நீக்குவதற்காக அந்த வார்த்தை வந்துச்சான்னு சொன்னேன். ஏன்னா சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். இந்த பக்கம் போனீங்கன்னா ரஜினி அங்கிள் எனக்கு சந்தேகமா இருக்கு ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா. அந்த போட்டி இல்லை நான் சொல்ல என்னன்னா கேட்ட கேள்வி ஒன்று, அவர் வந்து நேரடியாக எடுத்த உடனேயே மக்கள் நீதி மையத்தை அங்கே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான எந்த வித சாத்தியக்கூறும் இல்லாமல் ஏன் அதை சொன்னார் எனக்கு தெரியல. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இரண்டாவது நான் செல்வராஜ் அவர்கள் பேசும்போது எல்லை கடந்து மாநில எல்லை கடந்து அவங்க போறாங்க, இல்லை நம்ம அதுக்கு பேசலாம், அதுக்கப்புறம் நான் வரேன். எல்லை கடந்து போகிறாங்க, கட்டுப்படுத்த முடியல. நாங்கள் ஏறத்தாழ வந்து ஒரு வீட்டிலேருந்து அடுத்த தெருவுக்கு போனவங்களே ஏறத்தாழ 4.5 லட்சம் பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி இன்னைக்கு வந்து காவல்துறை அவ்வளோ கட்டுக்கோப்பாகத்தான் அவ்வளவு இடர்பாடுகளை இங்கே வந்து கட்டுக்கோப்பாக முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற பணியாட்களை கொண்டு அரசு அதிகாரிகள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் எல்லை கடந்து போறவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்வதே அரசுடைய கையாளாகத்தனமாகத்தான் தெரிகிறது. அது ஒரு காரணம் அல்ல. ஐயா சுமன் சொன்னது போல வருமானம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு. அப்படி வருமானம் தேவைப்படுவதனால் உயிரை விட பணம் தேவைப்படுகிறது, நலத்திட்டங்களை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் வர்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் லேட்டாக வந்தாரா லேட்டஸ்டாக வந்தாரான்னு தெரியல. இந்த நேரத்தில் மக்கள் உயிர் ரொம்ப முக்கியம், மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். அதற்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க யார் வந்தாலும் அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் தந்தி டிவிக்கு நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண ஆசைப்படுறேன். மக்கள் நீதி மையம் உட்பட பல பொது அமைப்புகளும் மற்ற அரசியல் கட்சிகளும் கூட இந்த மது விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு செய்த போது அதை ஒரு தலைப்பாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு டிபேட் நடத்தலை. இன்னைக்கு ரஜினிகாந்தை முன்னிறுத்தி நடத்துவது என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ரஜினிகாந்த் வந்து அதிமுக எது முக்கியம்? இவ்வளவு பெரிய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கு சார் ஹரி சார். நல்லா பாருங்க, ஊடகங்களை வந்து காவலர்களை மதிப்பது மாதிரி, செவிலியர்களை மதிப்பது மாதிரி, மருத்துவர்களை மதிப்பது மாதிரி, தூய்மை பணியாளர்களை மதிப்பது மாதிரி ஊடகங்களை நாங்கள் தெய்வமாக மறுக்கிறோம். பேணி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவாதத்துடைய தொடக்கத்துல நான் குறிப்பிட்ட கருத்து நீங்க கேட்டிருப்பீங்க. மக்கள் நீதி மையம் சட்ட போராட்டம் நடத்தியதுங்கிற வாதத்தை இன்றைய டெவலப்மென்ட்க்கு முன்னாடி சொன்னேன். பொதுவாகவே அதை நீங்க பெருசு பண்ணிருக்கணும். அது எங்களுக்கு வருத்தம் இருந்தும் இங்க மக்கள் நீதி மையம் வழக்கு போட்டுச்சுல்ல, அன்னைக்கு தடை வந்ததில்ல, அன்றைய மாலை விவாதம் நடந்தது. அதற்கு முந்தின நாள் இதே தலைப்பில் விவாதம் நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் டாஸ்மாக் தலைப்பில் விவாதம் நடந்தது. இன்னைக்கு விவாதம் நடக்குது. நீங்க பங்கேற்கிறீங்க மக்கள் நீதி மையம் சார்பா. இல்ல அது ரைட். ஆனா நான் என்ன சொன்னேன், இதுக்கு இவ்வளவு இந்த தலைப்புக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணுமா நான் கேக்குறேன். இந்த டாஸ்மாக் தலைப்பை 5 நாட்களா வாதிச்சிட்டு இருக்கோம். not just today. தொலைபேசியில பேசுறாங்க, என்ன தெரியுங்களா கேக்குறாங்க? இல்ல அரசு கவுந்து விடும் என்று ரஜினிகாந்த் கவலைப்படுகிறாரான்னு எங்கிட்ட கேக்குறாங்க. மக்களுடைய பார்வை அப்படி போயிட்டு இருக்கு. ஆலோசனை சொல்ல வேண்டியதான சொன்னது போல அதிமுக அரசு கவிழ்ந்து விடும் என்பதற்காக அவசரப்படுறாரான்னு கேக்குறாங்க. அதுதான் அக்கறையா பாரத். அந்த மக்களுடைய பார்வை பல பாரி போயிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் திரு பரத்தோட பதில் வாங்குவோம். அவர்களுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுக்க இருக்கிறது. மதுக்கடைகள் திறந்தா கொரோனா பரவும் அப்படிங்கிற அச்சம் பரவாயில்ல, அரசு கவிழும் அப்படின்னா அதுவா பிரையாரிட்டி? கனவு காணாதீர்கள். அரசு கவிழ்ந்துரும், நீங்க பண்ணாதீங்க, அன்பா பாசமா பரிவா சொல்லல. ரீட் பிட்வீன் தி லைன்ஸ். கனவு காணாதீர்கள். இட்ஸ் a dream. ட்ரீம் ட்ரூ ஆகாது. இதை விட காட்டமாக ஒரு பதில் சொல்ல முடியாது. சரி, நான் இன்னொரு ஸ்நேகன் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வரேன். அதாவது நான் ஏதோ வெளியில இருந்து போய் வெளியில சொல்லிட்டேன். நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றேன். ரஜினிகாந்தினுடைய அறிக்கையை
நான் ஹெல்த் சம்பந்தமாகவும் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அவலநிலை சோசியல் டிஸ்டன்சிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதை புரிஞ்சு கொண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் மேல்முறையீடு போக போற நேரத்துல அதை சொல்லிருக்காங்க சொல்றேன். நான் வந்து என்னைக்குமே அவங்க சட்ட ரீதியாக போராடுவதை நட்பு கண்டிப்பாக இந்த வார்த்தை வரவேற்கக்கூடியது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. முன்னாடியே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஆனா இப்பயும் நீங்க சொல்றேன், எடுத்த உடனே மக்கள் நீதி மையத்தை நான் பார்க்கிறீங்களே, இல்ல, எதுக்கு நான் ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல மட்டும்தானா இந்தியாவுல இல்லையானு எதுக்கு அந்த வார்த்தை வருது? நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன் இருங்க. அதாவது திரு பரத், இது வந்து மக்கள் நீதி மையத்தோட போடக்கூடிய போட்டியா? அவர் வந்து இல்ல கண்டிப்பா கிடையாது. நான் மக்கள் நீதி மைய போட்டியாவே பார்க்கல. இதுல கமல் ஸ்கோர் பண்ணிட்டாருன்றனால வரக்கூடிய ஆக்ஷன் அது. சார் இதுல கேரளா மாடல் சொன்னேன், பஞ்சாப்ல பண்ணிட்டு இருக்கிறத சொன்னேன், டெல்லியும் சொன்னேன். நான் ஜஸ்ட் த்ரோயிங் an எக்ஸாம்பிளே தவிர உடனே அதுக்காக நான் அதை சொல்றேன்றது அர்த்தம் இல்ல. பட் விஷயம் என்னன்னா, யார் எப்ப சொன்னாலும் விஷயத்துக்கு பதில் தானே நம்ம கேட்க. ஒரு விஷயம் கேட்டாங்க, இது என்ன இது ரஜினிகாந்த் லேட்டா வந்து சொல்லிட்டாரா, தூங்கி எழுந்து சொல்லிட்டாரான்ற கேள்விகள் ஆச்சரியம். இது ஸ்நேகன் சொன்னாரு, எனக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒத்த கருத்துடையவர்கள், மக்கள் நலனின் அக்கறை உடையவர்கள் சொல்றத நம்ம வரவேற்கணுமே தவிர அதை உட்காந்து டைசெக்ட் பண்ணிட்டு எனக்கு கிரெடிட் தான் எனக்கு ரஜினி அந்த இடத்துல கேட்கல. ரஜினிகாந்த் நீங்க அதை சொன்னது கூட மக்கள் மன்றத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு. அதை புரிஞ்சுக்கோங்க. ட்வீட்டை நாங்க வரவேற்கிறோம், ஆனால் அதுல வந்து நாங்க அரசியல் பண்ண விரும்பல. ஆனால் அது அரசியலா இல்லையா என்பது மக்களுடைய பார்வையில பல மக்கள் மன்றத்துல வச்சிருக்காரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரஜினிகாந்தை பொறுத்தவரை கனவு காணாதீர்கள், கஜானாவை நிரப்ப வேறு வழிகள் உண்டு. ரொம்ப தெளிவா ஒரு அவர் என்ன கேக்குறாரு, மீண்டும் ஆட்சிக்கிறத பத்தி இன்னைக்கு கவலைப்படுற நேரமா இது? கண்டிப்பாக டாக்டர் சுமந்த், கேளுங்க ஹரி. டாக்டர் சுமந்த், இல்ல என்ன வழின்னு அவர்கிட்ட கேளுங்க. கஜானாவை நிரப்புறதுக்கு வேற பல வழிகள் இருக்குங்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு கொடுப்பாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக ரஜினிகாந்தை பொறுத்தவரை யாருமே முந்தனுக்கு 15 நிமிடம் போராட்டம் நடத்தினாங்க கருப்பு சட்டை அணிந்து. அன்னைக்கு வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுனாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, டாஸ்மாகுக்கு விநியோகம் பண்ணும் கம்பெனிகளை மூடுன்னு போராட்டம் பண்ணிருந்தா கூட மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்குமா என்னவோ. நாம கோயம்பேடை தான் மூடினோம் கொரோனான்னு வந்தப்ப. கொரோனாவை எடுத்து போராடும் போது ஹாட் பெட்ஸ் எல்லார்கிட்டயுமே அந்த மைனஸ்கள் இருக்கதான் செய்யுது. இந்த வேறு வழிகள் நிரப்பலாம் பதிவு பண்ணலான்னு இருக்கேன். உண்மையா நீங்க சொல்ற எல்லா கருத்துமே எனக்கு ஒத்து போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே நான் ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு விஷயத்தை மீண்டும் பதிவு பண்றேன். சிலம்பு ஆட்டத்தில் 2 வகை இருக்கிறது. ஒன்று அடித்து விளையாடுவது, இன்னொன்று அடிப்பது மாதிரி விளையாடுவது. இதே எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டுவிட்டு வீதியில் வந்து நிற்கும் பொழுது தன்னை சார்ந்த மது ஆலைகளை மூடுவதற்கு ஒரு ஆணை ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாதவர் ஒரு போலியான ஒரு எதிர்ப்பு நாடகம் தான். அதுவே தவிர விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சுமன் சாருக்கான பதில் ஒன்று சொல்றேன். சுமன் சார் ஒன்று கேட்டுட்டு இருந்தாரு. சுமன் சார் கேட்டதுக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிந்த அளவில் இன்னைக்கு சாராய கடைகளை அரசு மாற்று வழி பற்றி விரிவாக விவாதிப்போம். அது தட் ரிக்வயர்ஸ் a detailed discussion. திரு வன்னியரசுடைய முதற்கட்ட கருத்து கேட்டு வரேன். திரு வன்னியரசு, திரு ரஜினிகாந்துடைய பல நிலைப்பாட்டை செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்து வருபவர் நீங்க. இன்று அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு உங்களுடைய பொசிஷனோடு ஒத்து போகக்கூடியது. இதை வரவேற்கிறீங்களா, விமர்சிக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து அன்னையர் தினம். அனைவருக்கும் என்னுடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முதலில் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்கிறோம். இந்த அரசு அம்மாவின் அரசு, அம்மாவின் வழியில் நடக்கின்ற அரசு என்று சொல்லிதான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கட்டும், அவர் சார்ந்த அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், அம்மாவை புகழ்ந்துதான் இந்த அரசை நடத்தி வருகிறார்கள். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பூரண மதுவிலக்கு, படிப்படியாக நாங்கள் அந்த மதுவை குறைப்போம், பூரண மதுவிலக்கு தான் நீங்கள் கிளப்பி என்று சொல்லி வந்த இந்த அரசு இன்றைக்கு இப்படியான ஒரு கொரோனா காலத்தில் கடந்த 4ஆம் தேதி மதுவிலக்கை மதுக்கடையை திறப்போம் என்று அறிவித்தார்கள். 5ஆம் தேதி எங்களுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் வீடுகளில் நின்று போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய பரத் அவர்கள் பேசும் பொழுது 18 நிமிடம் என்று அவர் சொல்லி வந்ததை நீங்கள் கவனித்திருக்கலாம். எல்லோரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பரவாயில்லை, ஒரு ரஜினி ரசிகராக இருக்கக்கூடிய நம்முடைய பரத் அவர்கள் கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று 18 நிமிடம் சரியாக அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொல்லியிருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. தந்தி டிவியில நம்ம டிவி மீடியால வந்ததான் நம்ம பேசுறவே தவிர ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பின்பாயிண்ட் பண்றது அந்த வேலையை சரியா செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க மீடியாக்களுக்கு இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நன்றி சார். மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கருத்து காலம் கடந்து வந்தாலும் மதுவிலக்கு தொடர்பாக அவர் கொண்ட கொள்கை அல்லது அவர் எடுத்துக்கொண்ட இந்த முடிவு என்பது வரவேற்கக்கூடியதான். அதுல நாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்னன்னா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கருத்து தொடர்பாக மரியாதைக்குரிய ஹரி அவர்கள் பேசும் பொழுது நீங்கள் சொன்னீர்கள், இந்த ட்வீட் மத்திய அரசுக்கு எதிராகவா இல்ல மாநில அரசுக்கு எதிராக என்று கேட்ட பொழுது ரஜினி சார்பாக வந்திருக்கிற நம்முடைய நண்பர் பரத் அவர்கள் இல்ல இது மாநில அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் உண்மையாவே ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கருத்து சொல்லியிருக்க வேண்டும் என்றால், எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என்றால், மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த மதுக்கடையை திறப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்ன பிறகுதான் இந்த கடையை திறக்கிறார்கள். கோஷம் எழுப்பப்பட்டது மாநில அரசுக்கு எதிராக தானே, யாரும் அமித்ஷா எதிராக கோஷம் எழுப்பலையே. அதான் சொல்றேன். அவர் என்றால் மத்திய அரசுக்கு எதிராக எழுப்பி இருக்கணும். ஏன்னா அவங்க சொன்னதுனால தானே திறக்கிறாங்க. இப்போ உங்க தோழமை கட்சிகள்லாம் போராட்டம் நடத்தினாங்க, பிரதானமா கோஷம் வைக்கப்பட்டது மாநில அரசை நோக்கி. இல்ல அது பிரச்சனைங்க நம்ம மாநிலத்துல டாஸ்மாக் கடை. விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை என்பது தேசிய அளவுல மதுவிலக்கு வேண்டும் என்பதால் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்க பேசுறோம். அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் சொல்லல. இன்னைக்கு அது கீழே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, வேற நல்ல வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, அதாவது மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட நிதி என்பது, இந்த கொரோனா காலத்தில் அவர்கள் கேட்ட நிதி என்பது 9,000 கோடி ரூபாய். ஆனால் அவர்கள் கொடுத்ததாக சொல்லப்பட்டது 510 கோடி ரூபாய். அதுக்கு பிறகு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுத்த நிதி எவ்வளவு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் மற்ற மகாராஷ்டிராவுக்கு 1,611 கோடி ரூபாய், பீகாருக்கு 911 கோடி ரூபாய், ராஜஸ்தானுக்கு 740 கோடி ரூபாய். நீங்க அதாவது மத்திய அரசு அனுப்பிய தொகை என்பது நீங்க பட்டியலிட்டே பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சிஎஸ்ஆர் நீங்க ஒட்டுமொத்தமா கார்பரேட் அந்த சிஎஸ்ஆர் நிதி இருக்குல்ல, அந்த நிதியினுடைய தொகை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது 1000 கோடிக்கு மேல வர வேண்டியது இருக்குது. அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற அந்த சிஎஸ்ஆர் நிதி என்பது மாநில அரசுக்கு அந்தந்த தொழிற்சாலைகள் இருக்கிற நிதி என்பது 2% சேர வேண்டும். இந்த 2% நிதி என்பது ஒட்டுமொத்தமாக மாநில அரசுக்கு வர வேண்டியது. ஆனால் அந்த நிதியை PM கேர் என்கின்ற அந்த அமைப்புக்கு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் மடைதிருப்புகிறார். உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்கள் அல்லது நடிகர் கமலஹாசன் போன்றவர்கள் இருவரும் என்ன சொன்னாங்க, மாநில தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் இருவரும் இணைந்து செயல்படுகிறோம் என்று இருவரும் அறிவித்தார்கள். உண்மையாவே நான் இந்த ஒரு ட்வீட்ல 2 செய்தி நான் சொல்றேன். உண்மையாவே ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ட்வீட் செய்திருந்தால் இருவரும் இணைந்து செயல்படுவோம் என்று சொன்ன ரஜினியும் கமலஹாசனும், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்கணும், கமலஹாசன் அவர்களை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். முதல் ட்வீட் அவர் சொல்லியிருக்கணும். நீங்க முடிவு பண்ணிட்டா எப்படி? இல்ல திமுக பாராட்டுச்சா சார்? பிரின்சிபல் எதிர்க்கட்சி திமுக பாராட்டுச்சா? திமுக பாராட்டுச்சா? ஒரு செய்தி, அதாவது என்னன்னா, நீங்க 2 பேரும் ரவிக்குமார் அவர்கள் இதே கமலஹாசன் சாரோடைய ட்வீட்டை பாராட்டி இருக்காங்க. மக்களுக்கு நலன் விசாரிக்க நலன் சேரதை ஆதரித்து இருக்கிறார்கள். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், தயவு செய்து நான் சொல்லி முடிச்சிடறேன். ரஜினிகாந்த் அவர்கள் மாநில அரசை இன்னைக்கு குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. என்னுடைய விடுதலை சிறுத்தைகள் அப்படித்தான் பாக்குறோம். அவர் போராட வேண்டிய இடம் மத்திய அரசு, மாநில அரசுக்கான திமுக மாநில அரசு நோக்கி தானே சார் போராடியது. நாங்க எங்களுடைய கோரிக்கை எல்லாமே என்னன்னா, நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க மத்திய அரசு திறக்க சொல்லியிருக்கு, மாநில அரசு திறக்க கூடாதுன்னு சொல்லணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க உண்மையாவே ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா அந்த அடிப்படையில் நீங்க பேசியிருக்கணும். மாநில அரசு சாஃப்ட் டார்கெட்டா பாக்குறாரா, அதிமுகவை சாஃப்ட் டார்கெட்டா பாக்குறாரா? இப்ப நிதி தான் பிரச்சனை அப்படின்னா நிதி விவகாரத்துல மாநில அரசு இன்னைக்கு விக்டிமா இல்லையா? கேட்ட தொகை மத்திய அரசு, இரண்டாவது ட்வீட்டா மத்திய அரசு கிட்ட அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம்ல, மாநில அரசு கேட்கிற தொகையை கொடுங்கன்னு. சார் கண்டிப்பா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இபிஎஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க.
ரஜினிகாந்த் பயன்படுத்தல. Why did he not ஒரு use விஷயம் good சொல்லுங்க office? சார், இதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் தன்னுடைய ட்விட்டர்ல மாநில அரசுக்கு கேட்ட நிதியை கொடுங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கு மேல ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து மத்திய அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம், மாநில அரசு காரணமே இல்லைன்னு சொல்றது. அவங்க கூட்டணியில இருக்கிற திமுக எப்படி ஒத்துக்க போறாங்கன்னு தெரியல, திமுக சார்பில் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து அவங்க தனிப்பட்ட விசிக்கோட ஸ்டாண்டா எனக்கு தெரியல. பட் நான் விடுதலை சிறுத்தைகள் சார்பா தான் பேசுறேன் நானே. நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லுங்க, டாஸ்மாகை பொறுத்தவரை சோசியல் டிஸ்டன்சிங் பறி போச்சா? இம்யூனிட்டியை பில்ட் பண்ண சொல்ல வேண்டிய நேரத்துல கிரைம் ரேட் கூடிச்சா? ரூட் காசு கஜானா காலிங்கறீங்க. அந்த கஜானாவை நிரப்புறதுல மத்திய அரசுக்கு பங்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா அதுதான் அந்த அழுத்தத்தை கொடுக்கல. கண்டிப்பா குரல் கொடுக்கலாம். ஏன் யாருக்கு குரல் கொடுக்கல? ரஜினிகாந்த் செய்யல. வர வேண்டும். கண்டிப்பாக ஃபியூச்சர்ல குரல் வரணும். மத்திய அரசு அட்லீஸ்ட் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் அவர் கருதலையா? ஒரு விஷயம் மக்கள் மன்றத்தில் ஹெல்த் கான்ஷியஸா இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டா உடனே நிரப்பறதுக்கு வழி என்ன நீ சொல்லு. மத்திய அரசு கிட்ட யார் ரஜினிகாந்த் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா? சொல்ல எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் கேள்வி வரும்ல. இல்ல எல்லாத்தையும் கரெக்ட் சொல்றீங்க. இதுல ஒரு விஷயம் எப்படி கட்டமைக்கப்படுகிறதுனா, விடுதலை சிறுத்தைகள் மூலம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, ஏதோ அமித்ஷாவும் பாஜகவும் ரஜினிகாந்தும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவரு சொன்னா அவங்க கேட்பாங்க. இது தேவையற்ற விவாதம். இந்த இடத்தில் ரஜினிகாந்த் ஒரு இடைவேளை 20 செகண்ட்ஸ் திரு வன்னியரசு சார். அதாவது நாங்க ரஜினி அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மோடியோடையும் அமித்ஷாவோடும் கலந்து பேசுறாரு அப்படிலாம் நாங்க நினைக்கல. ஆனால் தமிழக அரசுடைய உரிமைகள் தொடர்பாக, தமிழக மக்கள் தொடர்பாக அவர் கருத்து சொல்கிறார். தமிழக மக்களுடைய வளர்ச்சி தொடர்பாக, தமிழக மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக அவர் பேசி வருவதாக சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம், மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை, நிதிகளை அவர்கள் குறைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக மாநில அரசுடைய வர வேண்டிய பணத்தையே அவர் தடுக்கிறாங்க. அதாவது மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட பிஎம் கேர்ஸ் என்கிற அந்த அமைப்புக்கு மாத்துறாரு. அப்ப அதை தட்டி கேளுங்க, அதுக்கான உரிமையை நீங்க கேளுங்கன்னு சொல்றோம். அந்த அடிப்படையில் நம்ம பேசுறோம். அதே போல வந்து நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. I give you 20 seconds and I take a break. திரு செல்வராஜ் கிட்ட விரிவா வரேன். 20 seconds. என்னுடைய பாயிண்ட் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் தாராளமா குரல் கொடுக்கலாம். ஆனால் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 12,000 கோடி மத்திய அரசிடம் இருக்கிறது, மத்திய அரசு உடனடியாக இதை தமிழக அரசுக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட். அப்புறம் திரு வன்னியரசு சொல்றதுல ஒரு சின்ன சேஞ்ச், இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து எங்க வேணா இந்தியாவில கொடுக்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனி இருந்தா தமிழ்நாட்டுல தான் கொடுக்கணும்னு இல்லை, எங்க வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அந்த சிஎம் உடைய ரிலீஃப் ஃபண்ட் அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இல்லை. நீங்க பிஎம் கேர்ஸ்க்கு கொடுத்தாதான் அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னாங்க. சோ டாக்ஸ் எக்ஸம்ஷன் வருதுன்னா கார்ப்பரேட் அங்கதான் போவாங்க. சோ நிச்சயமா வந்து அந்த பாயிண்ட் கரெக்ட். சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அப்பதான் மாநில அளவுக்கு நிதி வந்து சேரும். இதுக்கும் குரல் கொடுக்கலாமே. ஓகே, எதுக்கு குரல் கொடுக்கிறது முடிவெடுத்த பிறகு எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கலாமே. ஒரு சிறிய நல்லதுக்கு தானே இது. டாஸ்மாக் கடைகளை மீண்டும் மறுபடி திறந்தால் ஆட்சிக்கு வரும் கனவை விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த தளர்வு பற்றி எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். 34 வகையான கடைகள்லாம் திறக்க நாளை முதல் சென்னையில் அனுமதி இல்லையா? இதில் புத்தக கடை உண்டா திரு செல்வராஜ்? திரு கோவை செல்வராஜ். திரு கோவை செல்வராஜ் வணக்கம். ரைட். திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட மீண்டும் போவதற்கு முன்பாக டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர் சுமந்த், இப்போ ரஜினியோடைய எச்சரிக்கையில் முக்கியமான அம்சம் என்னன்னா, டாஸ்மாகை திறந்தா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு. ஸோ அதில் ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட்டை அவர் தொடர்றார். என்ன கேள்வி அப்படின்னா, டாஸ்மாக் திறப்புக்கும் தேர்தல் வெற்றிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கா? உடனே மதுவிலக்கு முழு விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்ன கட்சிகள் போன தேர்தலில் தோத்ததை பார்த்தோம். அதை அஷ்யூர் பண்ணாத கட்சிகள் ஜெயிச்சதை பார்த்தோம். ஸோ இன்றைய ஒரு சிச்சுவேஷனில் கூட அதில் ஒரு பாப்புலாரிட்டி தொடர்பு இருக்கா? தேர்தல் வெற்றிக்கும் டாஸ்மாக் மூடலுக்கும் தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட், ஒருவேளை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டால் இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிறத ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாமா? அப்படின்னா அவர் வந்து எல்லா தொகுதியிலையும் போட்டியிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன ஆகுது? டைரக்ட்லி கான்ட்ரடிக்டரியா இருக்குல்ல.
ஹரி எப்படியுமோ அடுத்த ஆட்சி வந்து திரு ரஜினிகாந்த் நடத்தும் ஆட்சி என்று தானே அவர் கூற வேண்டும். அதுவே கான்ட்ரடிக்டரியா இருக்கே. இப்ப நீங்க டாஸ்மாக் கடையில நீங்க மூடலைன்னா உங்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரதே ஒரு கனவா போயிடும் அப்படிங்கிறதுனா அதனுடைய வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? அப்படின்னா அவர் அரசியல் கனவை விடுறாரா திரு பரத்? திரு ஸ்னேகா இல்ல நான் இன்டர்பிரட் தான் பண்றாங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒரு விஷயம் கனவு காணாதீங்க. டோன்ட் ஈவன் டேர் டு ட்ரீம். இல்ல டாஸ்மாக் மூடிட்டு கனவு காணலாமா? இல்ல டாஸ்மாக் மூடிட்டா கனவு காணலாமா? டாஸ்மாக் மூடிட்டானா இன்னைக்கு பப்ளிக் சென்டிமென்ட் நம்ம முன்னாடி கூட பேர் இருக்காது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இஷ்யூ இன்னைக்கு மக்களுக்கு தேவையான ஒரு இஷ்யூ தான் அதை சொல்லியிருக்காங்க. உடனே டாஸ்மாக் மூடிட்டா அவங்க ஜெயிச்சு அப்படிதானே பொருள் வருது. டாஸ்மாக் மூடிட்டா ஆட்சி கொண்டுடலாம் அப்படிங்கறது பொருள் வருது. இல்லங்க திரு பரத் ஒரே ஒரு கேள்வி. அடுத்த ஆட்சி திரு ரஜினிகாந்த் தலைமையில் அமையும். ரஜினிகாந்த் தலைமையிலோ அவர் யாரு சொல்றாரோ அவங்க தலைமையில் அமைய போற ஆட்சி தானே உங்களுடைய கருத்து. அதுதானே அவருடைய பொசிஷன். அப்ப யாரு இவங்க ஆட்சிக்கு வர போறதா இல்ல அவங்க ஆட்சிக்கு வர போறதாங்கிறத பத்தி இவர் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அதுல என்ன அதுவே வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு சார். நீங்க தான் கான்ட்ரடிக்டரியா பாக்குறீங்க. ரொம்ப தெளிவா மேல்முறையீட்டுக்கு அவங்க போன உடனே இத சொல்றாருன்னா he has clearly written them off. கிட்டத்தட்ட ஒரு strong warning. நீ இது பண்றதுனால don't even dare to be in the race தான் அவர் சொல்றாரு. உடனே அவர் சொல்லிட்டாரு வேற ஒருத்தர் அவங்க டாஸ்மாக புடிட்டா புடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்ல ரேஸ்ங்கிறது இல்ல. அவர் ரேஸ்னே சொல்லல. ஆட்சிக்கு வருவதுன்னு சொன்னாரு. அதை விட்டுருவோம். கனவு காணாதீர்கள். கனவு நீங்க வந்து don't even try to எதை தொட்டால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சுருண் இருக்குமோ அதை தொடாரோ. ஒரு நிமிஷம் ஹரி. இப்போ அன்னைக்கு வந்து கணக்கு அந்த முதல் நாள் டாஸ்மாக் திறந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 60 இருந்து 70 லட்சம் நபர்கள் கியூல நின்றாங்க அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கு. அது எக்ஸாக்ட் நம்பர் தெரியல எனக்கு. சோர்சஸ் மூலம் வந்தது 60 லட்சம் நபர்கள் கியூல நின்றுக்கலாம்னு. இவர்களும் வாக்காளர்கள் தான். சென்ற தேர்தலுக்கு முன்னாடி அன்அபிஷியலான ஒரு அடிமட்டத்துல போன கேம்பெயின் வந்து நீங்க எதிர்கட்சிக்கு எல்லாம் வாக்களிச்சீங்கன்னா டாஸ்மாக் கடை வர வாரத்தோட மூடிடுவாங்க அப்படிங்கிறது மக்கள் மனதுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. சோ நிச்சயமா வந்து இந்த உலகம் முழுவதும் அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. prohibition is favored by a small but very vocal group. அதாவது எண்ணிக்கையில் குறைந்த நபர்களாக இருந்தாலும் பெரும் அளவு அவர்கள் குரல் ஒலிக்கும் வகையில் அந்த பல நாடுகளில் அவ்வாறுதான் இருக்கிறது. ஓகே பாயிண்ட் டேக்கன். அது ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட். ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாடு தான் இல்ல டாக்டர் சுமன் மீண்டும் இணைவோம். ஐ ஹேவ் அதர் क्वेश्चंस டு யூ ஆல்சோ. திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட ரொம்ப நேரமா போல. திரு கோவை செல்வராஜ் எனக்கு ஒரு சின்ன டவுட். நாளைக்கு புத்தக கடையெல்லாம் திறக்குதா? 34 வகையான கடைகளுக்கு அனுமதி உண்டு. புத்தக கடைகளுக்கு ஆமா எல்லா கடைக்கும் பெட்டி கடையில புஸ்தக கடையும் தனியா புஸ்தக கடை அந்த லிஸ்ட்ல இல்ல. தொங்கும். எல்லாரும் பத்திரிகை வாங்கலாம் புஸ்தகம் வாங்கலாம். புஸ்தக கடை அந்த லிஸ்ட்ல இல்ல. புஸ்தக கடை இருக்குது. அதாவது வந்து நான் பார்த்தேன் இல்ல. ஆனா மது கடைகளை திறக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறேங்கறீங்களே. இந்த ஊரடங்கு காலமே இன்னும் கொஞ்சம் தான். இப்ப பிரச்சனை டாஸ்மாக் கடையை நிரந்தரமா மூடுறதுங்கிறது இல்ல. ஊரடங்கு காலத்துல இருக்கணுமா இல்லையாங்கிறது தான். நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு இது ஒரு நீங்க வந்து இவ்வளவு சார் சொல்றத முதல்ல கேளுங்க. அதாவது மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் பேசினாரு, சுமன் பேசினாங்க, மத்திய அரசு நிதி கொடுக்கல, எல்லாம் கேட்கல, அது ரஜினிகாந்த் கேட்கலாங்க, அதுக்கு ஒரு நன்றி. அதாவது இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவ்வளவு பேசுறவரு, அவர் பிறந்த ஊர்ல கர்நாடகாவில் பார் திறந்தாச்சு, ஹோட்டல்ல குடிக்க சொல்லிட்டாங்க, கியூவில் நின்று ஒண்ணு மேல ஒண்ணு உழுகுறாங்க. ஏன் அந்த ஊர்ல மூட சொல்லாம ஏன் அதை வாயை தர சொல்ல மாட்டாரா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் சொல்லுவாரா? ஏன் என்னாச்சு அவருக்கு தெரியாதா? உங்க கூட்டணி கட்சி தானே சார். இங்க நான் சொல்றேன், நீங்க சொல்லலாம்ல. சும்மா இருக்கு, கத்தாதீங்க சார், சும்மா கத்தாதீங்க இருங்க. இல்ல செல்வராஜ் உங்க கூட்டணி கட்சி தானே இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, ஆட்சி ஒண்ணும் இந்த ஆட்சி ஒண்ணு கனவு காட்டுறது இல்ல. ரஜினிகாந்த் கனவு கண்டா ஒண்ணு நடக்காது. ஜோசிகாரன் நம்பி தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதிமுக கட்சிக்கு மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ரஜினிகாந்த் ஓட்டு போட்டு நாங்க வரல. அதனால ரஜினிகாந்த் எங்களுக்கு கூட அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் கருத்து கோவை செல்வராஜ் அண்டை மாநிலம் திறக்கிறதா பிரச்சனை அப்படின்னா சொன்ன மாதிரி மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கலாமே. எல்லா மாநிலங்களும் திறக்காம விட்டுருங்க, எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நாங்க திறக்க வேண்டாம் தான் நினைக்கிறோம், கர்நாடகா திறக்கிறதா பிரச்சனை அப்படின்னு மத்திய அரசு கோரிக்கை வைக்கலாம். தோழமை கர்நாடக பிஜேபி அரசு கிட்ட கோரிக்கை வைக்கலாம்.
இப்போ இங்க பேசுற அத்தனை கட்சியினுடைய நிர்வாகிகளோ அவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய தோழமை கட்சி எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சர்கிட்ட எதுக்கே இந்தியாவில் மதுக்கடையை திறக்க சொன்னு கேளுங்க. அங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க சும்மா இதே திறந்து இந்தியா முழுக்க திறந்தாச்சு, இங்க திறக்காம ஒரு மாநில அரசா தோழமை கட்சி அவங்களுக்கு கூடுதல் உரிமை இருக்குல்ல? 60-70 லட்சம் பேர் இருக்காங்க சார். 60-70 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 70 லட்சம் பேரையும் அவங்களையும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும், குடியாரையும் பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும், இங்க பேசுற அத்தனை பேரையும் பார்க்கணும், நோயாளிகளையும் பார்க்கணும். எல்லாருக்கும் சேர்ந்தது தானே சார் அரசு. ஒரு தலைப்பட்சமா நடக்க முடியாது. இவங்க என்ன வேணா பேசிட்டு போயிடலாம். அதாவது அம்பாவை பத்தி சொன்னாங்க. அம்பா வந்து 2016 முதலமைச்சரானதுமா 500 கடை மூடினாங்க, முதல் கையெழுத்து. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானது முதல் கையெழுத்து 500 கடை மூடினாங்க. நீதிமன்ற வழக்கு மற்ற இடங்களுக்கான விஷயத்துல 3600 கடை மூடியாச்சு. இன்னைக்கு 7300 கடையில 1700 கடை தான் திறந்திருக்குது. இப்ப சென்னை உட்பட எல்லா இடத்துலயும் மூடி இருக்கோம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிறதே 3000 கடையில 1700 கடை தான் திறந்திருக்குன்னா வேற வழி இல்லாம அங்க திறக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மக்களையும் பார்க்கணும், அவங்களுடைய உடல் நலத்தையும் பார்க்கணும். இது ரெண்டையும் பார்க்கறது பொதுவான கருத்தோட பேசுங்க தயவு செய்து கேட்டுக்கிறோம். நான் கொண்டு மது கடைகள் திறந்தா உடல்நிலை நல்லா இருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறது தான். மக்கள் நீதி மையத்தின் சார்பாக இணைந்திருக்கக்கூடிய திரு ஸ்னேகன், கவிஞர் ஸ்னேகன் அவர்கள்ட்ட கேட்கணும்னு விரும்புகிறேன். சாரி உங்கள்கிட்ட தாமதமாக வரத்துக்கு. கவிஞர் திரு ரஜினிகாந்த் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வரவேற்கிறீங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல முதல்ல இருந்தே அரசு இந்த முடிவை எடுக்கிறதுலேருந்து மக்கள் நீதி மையம் கடுமையாக போராடிட்டு இருக்கு. திரு கமல்ஹாசன் எதிர்த்திருக்கிறார். நீங்கள் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறீங்க. திரு ரஜினிகாந்த் இன்னைக்கு எடுத்திருப்பதை அதற்கு போட்டி செயல்னு பார்த்துட முடியாது தானே? யூஆர் ரூலிங் தட் அவுட், அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எடுத்த முடிவு சரியான முடிவு வந்து இது காலம் தாழ்த்தி எடுத்த முடிவு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பொதுநல வழக்குகள் போயிருக்கு. மக்கள் நீதி மையம் போல் அரசியல் கட்சிகளும் நம்ம வந்து அங்கே முன்னிறுத்திருக்கு. இன்றைக்கி வந்து நாட்டிலேயே சீனியர் கவுன்சில் ஐயா சுந்தரேஷனை வச்சு நம்ம வாதாடி தான் இதை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே. அப்படி வந்திருக்கும் பொழுது அப்போயெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு இந்த காலகட்டத்தில் இதை வந்து முன்னாடி சொல்லு வருது. அது அரசியல் ஆதாயத்துக்காண்டி பண்ணாரா இல்லை மக்கள் மீது உள்ள அக்கறைகள் பண்ணாரா அப்படிங்கறத அவர் தான் பதில் சொல்லி நமக்கு விளக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை? மக்கள் கருத்து வந்து வரவேற்கக்கூடியது. உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரு அரசியல் பண்றாங்க இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் யார் அரசியல் பண்ணுறாங்க யார் அரசியல் பண்ணலைங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை பற்றி எங்களுக்கு பேசவே வேணும். இந்த நேரத்தில் மக்கள் நலனும் வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் பாற்றப்பட வேண்டியிருக்கிறது. நான் அது செல்வராஜன் நான் மறுபடியும் கேட்குறேன், நல்ல பழக்கம், அண்ணன் தம்பியை தான் பழகிட்டு இருக்கோம். உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் பேசுறது எல்லாமே கட்சியின் கொள்கைகளால் பேசுறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க அண்ணா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க 3500 கடைகள் மூடிட்டோம், 3500 கடைகள் மூடி. ஆனால் அதில் 30% கடைகள் பள்ளிகள் பக்கத்திலையும் ஆலயங்கள் பக்கத்திலையும் இருந்ததாக வேண்டிய மூடப்பட்டதாக போய் சந்திலையும் பொந்திலையும் போய் மறுபடியும் 30% கடைகள் திறக்கப்பட்டதோடையே நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே அந்த குட்டையில் ஓடின மட்டையில் தானே இருந்தும் நம்ம அதை முன்னிறுத்தக்கூடாது. இந்த நேரத்தில் இப்போ முதல்வர் ஒரு அறிவிச்சிருக்காரு, பொருளாதாரம் மட்டும்தான் முனைப்பு. நான் எங்கள் உயிர் முக்கியம் இல்லையா? தினந்தோறும் வாழ்வாதாரத்துக்கு போறதுக்கு உயிர் முக்கியம் இல்லையா? எவ்வளவு சிரமம் வந்தாலும் மக்களை காப்பாற்றுவதானே நல்ல அரசுக்கும் தலைமைக்கும் நல்ல தகுதியானது. மனசாட்சியோட பேசுங்க. எல்லா கட்சி கொடிகளையும் தூக்கி ஓரத்தில் வச்சிடுங்க, எல்லா கொள்கைகளையும் தூக்கி வச்சிருங்க. ஒரு எறும்புக்கும் இருப்பது உயிர் தான், யானைக்கும் இருப்பது உயிர் தான். ஏன் எழுத்த வீட்டுக்காரன் துடிச்சு சாகும்போது, பசியில சுடிச்சு சாகும்போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் யார் அரசியல் பண்ணாலும் அரசியல் பண்ணலை விளையாடும் மக்களின் குரலாக மக்கள் நீதி மையம் இதோ அடுத்து அவங்க வந்து பதில் மனு தாக்கல் பட்ட போது அதை எதிர்த்து நாங்கள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கொள்கை இதுதான். இந்த நேரத்தில் இவங்க எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க, இவங்க பாராட்டு செஞ்சாங்க, நாங்கள் மட்டும்தான் மக்கள் கூட இருக்க, அப்படி அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களின் குரலாக எப்போதும் ஒழிப்பதுதான் எங்கள் தலைவருடைய நோக்கம். அதை செய்து கொண்டிருக்கிறோம். திரு செல்வராஜ், அதாவது என்னுடைய அருமை தம்பி சினேகன் அவர்கள் நல்லா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி நல்லா அழகா பேசினாரு. அது வந்து வெளியே பேசுறது வேற, அரசு நடத்தி பார்த்தா இவங்களுக்கு தெரியும். அரசு வந்து எது மதுவிலக்கு வேணும், மதுவ கடையை கொண்டு வரணுங்கிற எண்ணத்தோட இல்ல, மதுவிலக்கு வேண்டாங்கிறது தான் எங்களுடைய கொள்கையும் கூட. உங்களை விட 1973 இருந்து இன்னைக்கு மது கடைகள் இருக்கு சார் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு நேரத்துல 40-45 வருஷமாச்சு. இப்பதான் கேட்கிறோம். அதை வந்து குறைவாக படிப்படியாக முதல்வராக இருந்த புரட்சி தலைவி அவர்கள் படிப்படியாக நாங்கள் மதுவை வந்து நாங்கள் கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்க, மது தடைய. ஆனால் இந்த காலகட்டத்தில்
நீங்கள் தான் சொன்னீங்க சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று. ஒருத்தமலை ஏறி ஒருத்தன் போறாங்க தெரியலையா? நீங்க சொல்றீங்க ஒரு கொள்கை, இந்த மதுவை வந்து சரியான விலைக்கு விற்க வேண்டும், நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 30 ரூபாய்க்கு வித்தானே, ஏன் விவசாயியோட வைத்தறிச்சல் உங்களுக்கு தெரியல? அந்த விலைவாசியை கட்டுப்படுத்த உங்களால முடியல. ஆனா இதுல இல்லாம போய் உங்களுடைய கொள்கை ரீதியானது எத்தனை விளை பொருட்கள் விவசாயிகள் காய்கறிகளையும் கனிகளையும் நெல் முட்டைகளையும் தூக்கி போட்டானே. விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் உற்பத்தி 40 50 ரூபாய்க்கு வித்தானே, அப்ப விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத உங்களால் இதை எப்படி செய்ய முடிகிறது? திரு செல்வராஜ், அதாவது சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், விலைவாசி எல்லாம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எல்லா விவசாயிகளோட உற்பத்தி பொருள்களையும் அரசு வந்து தடை இல்லாம கொண்டு வந்து விற்கிற ஏற்பாடு பண்ணனால்தான் இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு கிலோ காய்கறி வாங்கிட்டு இருக்கிறோம். சும்மா நான் வசனம் பேசுறது நான் நிறைய பேசுவேன், எனக்கு எல்லாம் பேச தெரியும். இந்த 45 நாளா ஒரு மக்களுக்கு ஒரு 10 பைசா உதவி பண்ணாதவங்க இந்த 2 நடிகர்களும் என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க. அந்த சினேகட கேட்கிற என்னுடைய தம்பி கிட்ட உங்க தலைவர் வந்து தமிழ்நாடு எல்லா மக்களுக்கும் இருக்கு, அரசாங்கம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அரசாங்கத்துக்கு என்ன செஞ்சாரு சொல்ல முடியுமா? நீங்க அரசாங்கத்துக்கு ஏதாவது செஞ்சாரு சொல்ல முடியுமா? ஒரு நடிகராக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டுல 2 நடிகரும் சேர்ந்து 10,000 கோடி சம்பாரிச்சுக்கிற அந்த பால் ஊத்துறான கட்ட விட்டுருக்கு. அந்த தொண்டனை கொடுக்கறதுக்காக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்கல பாப்போம். 10 பைசா கொடுக்காத ஆளுங்க எதுக்கு சார் வீரவசனம்? நடிகர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அதிமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஜனநாயகத்தோட பிரஜை விமர்சனங்களை வாங்கிக் கொள்வதற்கு மனசு இருக்கணும். அதுதான் நல்ல தலைமை. உங்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல உங்க கமலஹாசனுக்கு தமிழ்நாட்டு மக்களை பத்தி தகுதி கிடையாது. ஓகே ஓகே ஓகே, எங்க இருக்கு தகுதி? ஓகே, தகுதி போராடிட்டு இருக்கோம். தகுதி இருக்கிறது, தகுதியை பற்றி நீங்க பேச கூடாது. ஒரு மக்களுக்கு இன்னைக்கு தகுதியில இருக்கிற யாருக்கு தகுதி இருக்கிறது? அதெல்லாம் உங்க மக்களின் வலியை புரிந்து கொள்ள இல்லாத தலைமை தகுதி இழந்தது. ஒரு பொருளாதார திட்டத்தை தீட்ட முடியாத தகுதி இழந்தது. ஒரு திட்டமிட்ட ஒரு ஊரடங்கு நடத்த முடியாத தகுதி இழந்தது. கட்சிங்கிற கட்சியில ஒரு கட்சியில 21 நாள் ஊரடங்கு சட்டம். ஓகே, கூல் டவுன். 500 பேர் வந்திருக்காங்க, அவுத்து விட்டுட்டீங்க. இதுதான் உங்களோட தகுதியான ஆளுமையா? ஓகே ஓகே ஓகே, டெம்பஸ்ட் ஒண்ணுமே கிடையாது சார். மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க சார். மக்கள் என்ன செய்யறாங்க? 2 பேர் கருத்து சொல்லிட்டீங்க. 21ல மக்கள் தெளிவாக இருப்பார்கள். தனக்கான தலைவன் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தெளிவாக இருப்பார்கள். ஒண்ணு கவலையே படாதீங்க. ஏன்னா உங்க மாதிரி டெக்கால்டிகளுக்கெல்லாம் மக்கள் வார்த்தைகள் தெளிவா இருக்கும். இருவரும் ஓகே ஓகே. திரு வன்னியரசு, ஓகே, போத் ஆஃப் யூ மேட் யுவர் பாயிண்ட்ஸ். திரு வன்னியரசு, இந்த அணுகுமுறை சரியா? 2 நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருவரை நோக்கி அந்த கேள்வி வருது. திரு கமல்ஹாசன் அவர் தரப்புக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்கிறார் அவங்க கட்சி சார்பா. ரஜினிகாந்த் இந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கருத்து சொல்லலைன்னா ஏன் கருத்தே சொல்லணும்னு கேட்கிறோம். கருத்து சொல்லும் போது தகுதியை கேட்டா அது சரியா இருக்குமா? இல்ல, அதாவது நடிகர்கள் அவங்க திரைத்துறை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை நாங்க ஒருபோதும் வந்து முன்வைச்சதில்லை. அவருடைய செயல்பாடுகள் தான் நாங்க எப்பவுமே முன்வைக்கிறோம். ஒவ்வொரு செயல்லையும் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். அதனால அண்ணன் கோவை செல்வராஜ் அவர்களுடைய கருத்து என்பது அதிமுக தரப்பிலிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க. ஆனா இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குறிப்பாக மாநில அரசு மத்திய அரசிடம் இந்த மக்களுக்கான உரிமைகளை கேட்டு பெற வேண்டும், போராடி பெற வேண்டும். இதுதான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறோம். நீங்க அதாவது ஒரே ஒரு உதாரணம், மாநில அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியுடைய தொகையை கேரள அரசு கடிதம் மூலமாக 2 முறை எழுதி அவர்களுடைய அந்த தொகையை ஒரு பகுதியாக 20 கோடி ரூபாயை முதலில் பெற்றிருக்கிறார்கள். ஏன் தமிழக அரசு ஏன் அதை கேட்கக்கூடாது? ஏன் இப்படி டாஸ்மாக திறந்த தொகையை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அந்த டாஸ்மாக் தொகை மூலம் ஏன் அரசு நடத்தணும்னு நினைக்கிறாங்க? இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நம்முடைய நண்பர் கவிஞர் சினேகன் அவர்கள் பேசும்போது போகிற போக்குல சொன்னாரு, அதாவது போராடுற திமுக கட்சி ஏன் ஆலைகளை மூடணும் ஒரு ஆணை பிறப்பிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவர் நிறைய படித்தவர், கவிஞர், நிறைய
உலக அரசியலும் தெரிஞ்சவர் அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. முதல்ல அரசுடைய கொள்கை முடிவு என்ன? உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை 40 நாட்களாக எந்த கொள்முதலும் செய்யப்படவில்லை. 40 நாள் அப்படியே தான் கடந்துச்சு. கொள்முதல் செய்வதற்கு அரசு தயாராகும் போதுதான் ஆலைகளுடைய உற்பத்தி தொடங்குது. அப்ப நீ கொள்முதல் செய்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அரசினுடைய கொள்கை முடிவு முக்கியமா, தனிநபருடைய கொள்கை முடிவு முக்கியமான்னு நான் கேட்கிறேன். அரசு கொள்கை முடிவு எடுத்து இனிமேல் மது இல்லை என்றால் ஆலை எதுக்கு இருக்குது? இது அறிவார்ந்த எதிர்ப்பவர்களுடைய மாரல் கிரவுண்ட் கேள்விக்குள்ளாகுது இல்ல? எப்படிங்க எதிர்ப்பவர்களுடைய மாரல் கிரவுண்ட் கேள்விக்குள்ளாகுது இல்ல? கவிஞர் ஸ்நேகன் இதுக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களா? எரியறத புடுங்கனா கொதிக்கிறது நிக்கும்ங்கிறதுனால தான் சொல்றாங்க. அத தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், 40 நாட்கள் கொள்முதல் செஞ்சாங்களா? 40 நாட்கள் டாக்டர் சுமந்த் கொள்கை முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அரசு இனிமே மது கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கறது நம்ம டாக்டர் சுமந்த் இல்ல ரஜினிகாந்த் நான் உங்கள்ட்ட வரேன் டாக்டர் சுமந்த். இல்ல அதாவது நான் மது தயாரிக்கலாம், நான் மதுவை பேக் பண்ணி நான் டிஸ்பேட்ச் பண்ணி மதுக்கடை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். அதே மாதிரி நானே மதுவிலக்குக்கும் போராடலாம்ங்கிறது எப்படி சார் லாஜிக் இருக்கு? எதனால நீங்க சொல்றீங்க மதுவிலக்கு ஏன் கொண்டு வரணும்? ஏழைகளின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது மது அப்படிங்கிற அடிப்படையில தானே. அப்ப மது தயாரிப்பு மட்டும் சரி, ஆனா விற்க கூடாது அரசுங்கிறது என்ன லாஜிக் சார்? இது தப்புனா அது தப்பு, இது சரினா அது சரி. இது எப்படி லாஜிக் இருக்க முடியும்? அரசு மூடுறதுக்கும் ஆலைகளை மது ஆலைகள் மது தயாரிப்பு மூலம் மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கின்றன. இதுதானே லாஜிக். அப்போ நானே மது சப்ளை பண்ணிட்டு நீங்க குடிக்க கூடாதுன்னு என்னங்க லாஜிக்? இல்ல டாக்டர் சுமந்த் பேசுறது புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க மது ஆலையை தயாரிச்சாலும் சரி, அதை விற்பனை செஞ்சாலும் தவறுன்னு சொல்ற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். அதனாலதான் தொடர்ச்சியா நாங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மது கூடாது என்பதுதான் எங்களுடைய தொடர்ச்சியான கொள்கை. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப பாய்சன் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு. அப்ப பாய்சன் தயாரிக்கிறாங்கனால வாங்கிட முடியுமா? என்னுடைய கேள்வி. இல்ல எதுக்காக தயாரிக்கப்படுறது கேள்வி இல்ல. நான் என்ன கேக்குறேன், அரசுடைய கொள்கை முடிவு என்னன்னா ஆலையிலேயே இருக்குது, முடிய போறாங்க. நான் வாங்க போறதுல முடிவு தயாரிச்சு என்ன பண்ண போறாங்க அவங்க? திரு பரத் கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த கருத்தின் மூலமாக மதுவிலக்கு அவருடைய முக்கிய கொள்கையில ஒண்ணு அப்படின்னு ரஜினி தெளிவுபடுத்துறாரு. அதற்கான முன்னோட்டமா இது ஒரு கேள்வி. இன்னொன்னு, இந்த கொரோனா காலம் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை மிகப்பெரிய சவாலுக்கு உள்ளாக்கி இருக்கா. ஏன்னா ஒரு மாநாடு போடணும், இல்லை மாஸ்க் காட்டணும் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் மாதங்களில் ரொம்ப சிரமம். ஸோ அது ரொம்ப சவாலாக்கிடுச்சோ? இல்ல, நான் அப்படி பார்க்கல, நான் வேற விதமா பார்க்கறேன். இது முதல்ல ஸ்நேகன் சொன்னதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அரசியல் ஆதாயம் தேடுறாரோ ரஜினி, அது அவரு தான் பதில் சொல்லணும்னு சொல்றாரு. என்னை பொறுத்தவரை இதுல ஒரு ரஜினி அரசியல் ஆதாயம் தேடி இருக்கணும்னா, அவர் அந்த நவ் ஆர் நெவர் பொலிட்டிக்கல் சேஞ்ச் இன்னைக்கு இவங்களை சொன்னதை வச்சுட்டு அந்த கேம்பெயின் ஆன்லைன்ல கூட போயிருக்கலாம், இந்த நேரங்களில் பேசியிருக்கலாம். அவர் தெளிவாக கொரோனா வந்த அன்னைக்கு இதே அரசு சொல்றதை கேட்டு நடப்போம், சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுவோம்னு நார்ம்ஸை தான் கரெக்டா கொண்டு வந்தாரு. போக போக இந்த சோசியல் டிஸ்டன்சிங் இம்யூனிட்டி இதுல பிரேக் ஆறத பார்த்துதான் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இடைப்பட்ட காலத்துல ரொம்ப தெளிவா இது கோவை செல்வராஜ் சார் சொன்னதுக்கு ரஜினியும் கமலும் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு தெரியல அவர் கண்ணை மூடிட்டாரான்னு, ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக பல கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதுமாக எங்கெல்லாம் போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பொருட்கள், திரைத்துறை தான் சார்ந்த திரைத்துறையில ஒருத்தரையும் விட்டு வைக்காம கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் ரஜினிகாந்த் செய்ததையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ மேம்போக்கா ஏதோ செய்யவே இல்லை, உட்காந்து இவங்கெல்லாம் ஆம்சேர்ல பேசிக்கிறாங்க, ஆம்சேர் அறிக்கை விட்டாங்கன்னு சொல்றது வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம கிரெடிட் கொடுப்போம். மனசாட்சி படி சொல்லணும், மனசாட்சி படி பேசுங்க. விஷயம் இது மீடியாக்கும் தெரியும், மனசாட்சி படி பேசுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரஜினிகாந்த் என்ன நிதி கொடுத்தாருன்னு மனசாட்சி படி சொல்லுங்க. ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்துல ஆபத்துல பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு இவ்வளவு நிதி கொடுத்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சி படி நீங்க மனசாட்சி படி பேசுங்க. கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சார், ட்ரக்ல லாரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். சும்மா இருங்க சார், லாரியில கொண்டு சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன் சார். நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரேன். லாரியில எங்க கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சார். இன்ஃபேக்ட் இவங்க நாங்களே தான் செய்வோம், நாங்களே தான் செய்வோம், தன்னார்வலர்கள் யாரும் தேவையில்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கே கேஸ் போட்டு வந்திருக்காங்க. அது நம்ம பார்த்து ஒரே நிமிஷம்
ரஜினிகாந்த் வந்து அரசியல் பண்றது இல்ல, முதலமைச்சரா வர்றதுல முடிவு எடுத்ததுமே அவர் துப்பாக்கி கீழே ஓட்டாரு. எங்க 10 பைசா கொடுத்தாரு? சும்மா நீங்க பேசுற விஷயம் வந்து நீங்க வந்து துப்பாக்கி கீழே போட்டாச்சு. நான் கேட்ட கேள்விக்கே பதில் வரல. முதல் ரவுண்ட்ல நாங்க கேட்ட கேள்விக்கே பதில் வரவில்லை. ரஜினிகாந்த் என்ன செஞ்சார்? ரஜினிகாந்த் என்ன செஞ்சார்? ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார்? மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த கொரோனா காலத்திலும் சரி, கஜா புயல் வந்த காலத்திலும் சரி, மக்களுக்கு ஒரு பேரிடர் நடக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்த்திருக்கோம். சார், காசு கொடுக்காதவன் கூத்த பழிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. வார்த்தைகள் கவனமா இருக்கும். ரெண்டாவது விஷயம், நான் மாற்றம் நீங்க சொன்னீங்க, இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். காசு கொடுக்காதவன் ஒரு விஷயம் சார் சொல்றாதுன்னு இருக்கு. இது எந்த ஒரு கஷ்டமும் இல்ல சார். இது வந்து மக்களுடைய இன்னைக்கு மக்களுடைய ஒன்றிணைஞ்சு தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ரஜினி மன்றத்தை சேர்ந்தவங்களும் சரி, மக்களோட மக்களாக எல்லாம் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் கேக்குறாங்க, நம்ம காசு சம்பாதிச்சாரு சார். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல அவர் மேல இருக்க கோபத்திலயோ 10 பைசா கொடுக்கலையே, இவரெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. காழ்ப்புணர்ச்சியில தயவு செஞ்சு அவர் மன்றத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான செஞ்ச அந்த நல்ல விஷயங்களை நம்ம பீலிட்டில் பண்ணிடக்கூடாது. நம்ம அதை பீலிட்டில் பண்ணிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ஏன்னா யார் ஏன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தன்னார்வ தொண்டு யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்ப திமுக கோர்ட்டு கேஸ் போச்சு. அண்ட் இது வந்து இவங்களுக்கு அதே மாதிரி வன்னியரசு சார் ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக சார்பா டைம் ரொம்ப குறைவா இருக்கு. செல்வாஜி மீடியா பாயிண்ட் ஒரே ஒரு நான் சொல்றேன், அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சார் இவரே ஒரு விஷயம் நிறுவனங்கள் இப்ப வார்த்தைகள்ல கவனம் தேவை. நிறுவனங்களை கொடுக்க வேண்டாம் யாரும் சொல்லல. யார் வார்த்தைகள்ல கவனம் தேவை தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? அதாவது சமூக இடைவெளி விட்டு கொடுங்கன்னு சொல்றோம். கொடுக்கிற பொருளை மக்கள் வந்து அரசுக்கு தெரிவிச்சுட்டு கொடுங்க. தப்பான கொடுத்து ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு சென்னையில் என்ன ஆச்சு? இப்போ எவ்வளவு அது புரிஞ்சிருக்கீங்களா? சும்மா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம், ஒரு நிமிஷம். ஓகே அதாவது நேரம் இல்ல. யூ மேட் யுவர் பாயிண்ட். நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். திரு பாரத் முடிச்சிருங்க. நான் உங்களுக்கு ரஜினிகாந்த் ப்ரோஹிபிஷன்றதை தாண்டி நான் இதை எப்படி பாக்குறேன்னா, யாருமே ஓவர் நைட் ப்ரோஹிபிஷன் பண்ண முடியாது. சுமன் சாருக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அந்த ஓவர் நைட் ப்ரோஹிபிஷன் பண்றது எவ்வளவு கஷ்டம், ப்ரோஹிபிஷன் என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்றத சுமன் சார் சொன்னாரு. மேபி அதுதான் ரஜினிகாந்தோட ஒரு மேனிஃபெஸ்டோவே வந்தா கூட அது ஒரு ஐடியாவா தான் அது இருக்கும். எனக்கு என்ன இது ஒரு ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது என்ன ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், திமுக இத்தனை போராட்டம் பண்ணப்ப கூட எலெக்டட் எம்பியா இருக்க கார்த்தி சிதம்பரம் வந்து இத்தனை நாள் மூடி வச்சதே தப்பு அப்படின்னு ஒரு ட்வீட்டும் ஒண்ணு பண்ணாரு. நம்ம எல்லாரும் பார்த்தோம். சோ இதெல்லாம் தான் யாருமே பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷனா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இறுதி கருத்து எல்லாருடைய கருத்துக்களும் 10 வினாடிகளுக்கு மேல மிக வேண்டாம். இறுதி கருத்து டாக்டர் சுமந்த். இல்லைங்க, இதுல வந்து எவ்வளவு அரசியல் இருக்குங்கிறத மக்கள் பார்த்திருப்பாங்க. இன்று அதாவது கொரோனாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய நேரத்துல ஒருத்தரை திட்டுறதுலயே வந்து டைம் நமக்கு எல்லா நேரமும் வந்து அதுல போகுது. நிச்சயமா வந்து இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவருடைய ட்வீட் வந்து definitely there is a political angle to it. அது வந்து ஒரு இன்னசென்ட்டா மக்கள் நலனுக்காக மட்டும் போட்ட ட்வீட்டா நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக இதை போன்ற கருத்துக்களை தெரிவிக்கும் ஒரு நபர், அரசியலுக்கு விரைவில் வரப்போகும் ஒரு நபர், நிச்சயமா மற்ற இஷ்யூஸ்லயும் அவருடைய கருத்தை சொல்லணும். எப்படி ஆக்கப்பூர்வமாக அரசு என்னெல்லாம் செய்யணும்ங்கிறது சொல்லணும். என்ன செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொன்ன போறேன். ஓகே, திரு வன்னியரசு இறுதி கருத்து 20 வினாடிகள் மிகாம. இல்ல, அதாவது மாநில அரசு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். 144 போட்டு இந்த பொது ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட சூழலில் இந்த டாஸ்மாக் திறப்பு என்கின்ற அந்த கொள்கை முடிவே தவறானது. மக்களை மிக மோசமாக, அதாவது கொரோனாவை விட டாஸ்மாக் மூலமாக படுகொலை செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் அதை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த டாஸ்மாக் கூடாது என்று சொல்கிறோம். மேல்முறையீடு என்பதே தவறானது. இந்த மக்களை பற்றி கவலைப்படாமல் பணம் மட்டும்தான் பிரதானம் என்று இந்த அரசு நடத்துகிறது என்கின்ற அந்த போக்கை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். 20 வினாடிகள் ரொம்ப சுருக்கமா. மக்களின் கருத்தாகத்தான் மக்கள் நீதி மையம் ஒழித்து கொண்டிருக்கிறது. அதனால் இதில் வந்து நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலை. எனவே ஒத்த கருத்து உள்ள யாராக இருந்தாலும் இதுக்கு வரவேற்கிறோம். மேல்முறையீடை எதிர்த்து நாங்கள் மக்கள் நீதி மையம் மக்களின் குரலாக மறுபடியும் நாங்களும் முறையீடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மக்களின் குரலுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். திரு கோவை செல்வராஜ், இறுதி கருத்து 20 வினாடிகள் மிக வேண்டாம். அதாவது
அதாவது பொருளாதார திட்டங்களில் இன்னைக்கு அரசுக்கு வந்து முக்கியத்துவமாக ரங்கராஜன் முன்னாள் RBI கவர்னர் மூலியமா ஒரு குழு அமைச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு 38 எம்பிகள் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி பிரதமருக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நிதி கொடுக்க சொல்லி அவங்களும் அதில் வாதாடணும், கேட்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இது, எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம், மக்களை காப்பாற்றுவோம் என்று கூட்டிக் கொள்கிறேன். திரு பரத், you have the last word, 20 seconds. இது வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து மனசு வெதும்பி ஹெல்த்தா மைண்ட்ல வச்சுதான் ரஜினிகாந்த் போட்டிருக்காரு. இதுல எந்த ஒரு பாலிடிக்ஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் இன் ஹிஸ் தாட்ஸ். ரொம்ப தெளிவா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் அரசை பொறுத்தது. he has been very clear. சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணல, நம்ம இம்யூனிட்டி போயிடுச்சு, நம்ம திருப்பி கொரோனா த்ரெட் இங்க ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட்ட நல்லது ஒரு ட்வீட். கொரோனா காலத்தில் ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது டாஸ்மாக் விவகாரம். த பால் இஸ் இந்த சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தில் என்ன திருப்பம் வரப்போகுதுன்னு பார்க்கணும். தாண்டி இது ஊரடங்கு காலத்துக்கு உட்பட்டது. இந்த ஊரடங்கே முடிய போகுதா? மே 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் ஏராளம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.